அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான வீடியோ பதிவில் நாம் பார்க்க போகிற ரொம்ப முக்கியமான பரபரப்பான அரசியல் தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரதமர் நரேந்திர மோடி இன்று 3வது முறையாக பிரதமராக பதவியேற்ற நிலையில் அவருடன் பார்த்தீங்க அப்படின்னா முழு அமைச்சரவையும் பதவியேற்றிருக்குங்க. அதாவது மொத்தம் 72 பேர் இருக்காங்க. யாருக்கெல்லாம் வாய்ப்புகள் அளித்திருக்காங்க அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா பல முக்கிய தகவல்கள் தற்போது வெளியாகியிருக்கு. அதை பற்றி நாம் தெரிஞ்சுக்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் புதிய மத்திய அமைச்சரவையில் 7 பெண்களுக்கு இடம் கொடுக்கப்பட்டிருக்கான். எந்தெந்த மாநிலங்களுக்கு எவ்வளவு இடம் வழங்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா விரிவான விளக்கத்தையும் நாம் இன்றைக்கி தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பில் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேயர்களே, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பிரதமர் நரேந்திர மோடி இன்று 3வது முறையாக பிரதமர் பதவி ஏற்ற நிலையில் அவருடன் பார்த்தீங்க அப்படின்னா முழு அமைச்சரவையும் பதவி பெற்றிருக்கு. லோக்சபா தேர்தல் முடிவடைந்த நிலையில் மத்தியில் பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக முற்போக்கு கூட்டணி ஆட்சி அமைத்தாங்க. நேற்று 3வது முறையாக பிரதமராக மோடி பதவியேற்றார். குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவருக்கு பதவி பிரமாணம் செய்து வைத்திருக்காங்க. அவருடன் பார்த்தீங்க அப்படின்னா 72 பேர் மத்திய அமைச்சர்களாக பாஜக மற்றும் கூட்டணி கட்சியினர் பொறுப்பேற்றிருக்காங்க. நரேந்திர மோடி தலைமையில் 72 பேர் கொண்ட அமைச்சரவை பதவியேற்றிருக்கு. பிரதமராக மோடி 30 ஒன்றிய அமைச்சர்கள், தனி பொறுப்புடன் கூடிய 5 இணையமைச்சர்கள், 36 இணையமைச்சர்கள் பதவி ஏற்றிருக்காங்க. பாஜகவிற்கு தனிப்பட்ட மெஜாரிட்டி கிடைக்காத நிலையில் கூட்டணி கட்சிகளுக்கு 18 அமைச்சரவை பதவிகள் வழங்கப்பட்டிருக்கு. இன்று முழு அமைச்சர்களும் பதவியேற்க மாட்டாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் முழு அமைச்சரவை பதவியேற்றிருக்கு. முழு அமைச்சர்களின் பலம் 78 முதல் 81 வரை இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டது. அதன்படி நரேந்திர மோடி தலைமையில் 72 பேர் கொண்ட அமைச்சரவை பதவியேற்றிருக்காங்க. நாடு முழுக்க அனைவரின் பார்வையும் மோடியின் அமைச்சரவை பெருத்தொதுக்கீட்டில் இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். பிரதமர் மோடி பதவியேற்ற பிறகு உள்துறை, பாதுகாப்பு, நிதி மற்றும் வெளி விவகாரம் ஆகிய முக்கியமான இலக்காகளை வைத்திருக்கிறவங்க உள்பட அரசாங்கத்தின் உயர்மட்ட அமைச்சர்கள் ஆக போகும் எம்பிக்கள் பதவியேற்பாங்க. இந்திய முக்கிய துறைகள் அனைத்தும் பாஜக வசம் தொடர்ந்து இருக்கும். எஃகு, சிவில் விமான போக்குவரத்து மற்றும் நிலக்கரி போன்ற முக்கியமான அமைச்சரவையை கைப்பற்ற போகும் அமைச்சர்களும் யார் அப்படிங்கிற கேள்வி எழுந்திருக்கு. யாரெல்லாம் அமைச்சர்களாக அப்படிங்கிற பார்த்தீங்கன்னா, குஜராத்தை பொறுத்த வரைக்கும் அமித்ஷா பாஜக, ஜெய்சங்கர் அவரும் பாஜக, மன்சுக் மாண்டவியா பாஜக, CR பாட்டீல் பாஜக, நிமுபென் பாபினியா பாஜக. ஒடிசாவை பொறுத்த வரைக்கும் அஸ்வினி வைணவ் பாஜக, தர்மேந்திர பிரதான் பாஜக, ஜூவல் ஓரம் பாஜக. கர்நாடகாவை பொறுத்த வரைக்கும் நிர்மலா சீதாராமன் பாஜக, HD குமாரசாமி JTS, பிரகலாத் ஜோஷி பாஜக, ஷோபா காந்தலேஜா பாஜக, B சோமமன்னா பாஜக. மகாராஷ்டிராவை பொறுத்த வரைக்கும் பியூஷ் கோயல் பாஜக, நிதின் கட்கரி பாஜக, பிரதாப் ராவ் ஜாதவ் சிவசேனா, ரஷாக் காட்சே பாஜக, ராம்தாஸ் அத்வாலே இந்திய குடியரசு கட்சி, ஸ்ரீபத் நாயக் கோவாவை பொறுத்த வரைக்கும் பாஜக, JNK ஜிஜேந்திரா சிங் பாஜக. ஹிமாச்சலை பொறுத்த வரைக்கும் JP நட்டா பாஜக. மத்திய பிரதேசத்தை பொறுத்த வரைக்கும் சிவராஜ் சிங் சௌஹான் பாஜக, ஜோதிராதித்ய சிந்தியா பாஜக, சாவித்ரி தாக்கூர் பாஜக, வீரேந்திர குமாரும் பாஜக. உத்தரப்பிரதேசத்தை பொறுத்த வரைக்கும் ஹர்தீப் சிங் பூரி பாஜக, ராஜ்நாத் சிங் பாஜக, ஜெயின் சௌத்ரி RLD, ஜிதின் பிரசாத் பாஜக, பங்கஜ் சௌத்ரி பாஜக, PL வர்மா பாஜக, அனுப்ரியா பட்டேல், அப்னாதால் சோனிலால், கமலேஷ் பாஸ்வான் பாஜக, SP சிங் பாகில் பாஜக. பீகாரை பொறுத்த வரைக்கும் சிகார் பாஸ்வான் லோக் ஜனசக்தி கட்சி ராம்விலாஸ், கிரிராஜ் சிங் பாஜக, ஜிதன் ராம் மஞ்சு இந்துஸ்தானி அவாம் மோர்ச்சா, ராம்நாத் தாக்கூர் JTU, லான் சிங் JTU, நித்யானந்த் ராய் பாஜக, ராஜ்பூஷன் சௌத்ரி விஹாஷல் இன்சான் பார்ட்டி, சதீஷ் துபே பாஜக.
அருணாச்சலத்தை பொறுத்த வரைக்கும் கிரண் ரிஜிஜு பாஜக, ராஜஸ்தான் கஜேந்திர சிங் ஷெகாவத் பாஜக, அர்ஜுன் ராம் மேக்வால் பாஜக, பூபேந்தர் யாதவ் பாஜக, பக்ரீத் சௌத்ரி பாஜக, ஹரியானாவை பொறுத்த வரைக்கும் எம்எல் கட்டார் பாஜக, ராவ் இந்தர்ஜித் சிங் பாஜக, கேரளாவை பொறுத்த வரைக்கும் சுரேஷ் கோபி பாஜக, தெலுங்கானாவை பொறுத்த வரைக்கும் ஜி கிஷன் ரெட்டி பாஜக, பாண்டி சஞ்சய் பாஜக, தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் எல் முருகன் பாஜக, ஜார்க்கண்டை பொறுத்த வரைக்கும் சந்திரசேகர் சௌத்ரி ஏஜேஎஸ்யூ அன்னபூர்ணா தேவி பாஜக, ஆந்திர பிரதேசம் டாக்டர் சந்திரசேகர் பெம்மாசானி டிடிபி, ராம் மோகன் ராயுடு கிஞ்சராரு டிடிபி, சீனிவாச வர்மா பாஜக, மேற்கு வங்கத்தில் சாந்தனு தாக்கர் பாஜக, சுகந்தா மம்ஜாதூர் பாஜக, பஞ்சாபை பொறுத்த வரைக்கும் ரவ்னீத் சிங் பிட்டு பாஜக, அசாமை பொறுத்த வரைக்கும் சர்பானந்தா சோனாவால் பாஜக, பபித்ரா மார்க்கெட்டீரியா பாஜக, உத்தரகண்ட் அஜய் தம்தா பாஜக, டெல்லியை பொறுத்த வரைக்கும் ஹர்ஷ் மல்கோத்ரா பாஜக. இவர்கள் அனைவரும் பார்த்தீங்க அப்படின்னா பதவியேற்பு பிரமாணத்தில் பதவியேற்றுக்கொண்டாங்க. அது மட்டும் இல்லாமல் புதிய மத்திய அமைச்சரவையில் 7 பெண்களுக்கு இடம் கொடுக்கப்பட்டிருக்கு. எந்தெந்த மாநிலங்களுக்கு எவ்வளவு இடம் அப்படிங்கிறத தகவலும் வெளிவந்திருக்கு. நாட்டின் பிரதமராக 3வது முறையாக நரேந்திர மோடி மீண்டும் பதவியேற்றுக் கொண்டார். அவருக்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு பதவி பிரமாணம் செய்து வைத்தாங்க. இந்த நிலையில் பிரதமர் மோடியின் புதிய அமைச்சரவையில் எந்தெந்த மாநிலங்களுக்கு எவ்வளவு இடம், எத்தனை மத்திய அமைச்சர்கள், இணை அமைச்சர், பெண் அமைச்சர்களுக்கு பதவி கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு விரிவாக பார்க்கலாம். அமைச்சரவையில் இடம்பெற்றிருக்கக்கூடிய முக்கிய தலைவர்கள் மக்களவை தேர்தலில் வெற்றி பெற்ற ராஜ்நாத் சிங், அமித்ஷா, ஜே.பி. நட்டா உள்ளிட்ட 72 பேர் மோடியின் அமைச்சரவையில் இடம்பெற்றிருக்காங்க. நிதின் கட்காரி, சிவராஜ் சிங் சௌகான், நிர்மலா சீதாராமன், ஜெய்சங்கர், அஸ்வினி வைஷ்ணவ், பியூஷ் கோயல், மனோகர் லால் கட்கார் உள்ளிட்ட பாஜகவை சேர்ந்த 61 பேரும், குமாரசாமி, ஜித்தன் ராம் மாஞ்சி, ராம் மோகன் நாயுடு உள்ளிட்ட கூட்டணி கட்சியைச் சேர்ந்த 11 பேரும் இடம்பெற்றிருந்தாங்க. எந்தெந்த மாநிலங்களுக்கு எவ்வளவு இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேசத்தில் 10 பேர், பீகாரில் 8 பேர், மகாராஷ்டிராவில் 6 பேர், மாபி கர்நாடகா, குஜராத்தில் தலா 5 பேர், ராஜஸ்தான், ஜார்க்கண்டில் தலா 4 பேர், ஒடிசா, ஹரியானா மற்றும் ஆந்திராவில் தலா 3 பேர், தெலுங்கானா, மேற்கு வங்கம், கேரளா, அசாம் உள்ளிட்ட மாநிலங்களில் தலா 2 பேர், தமிழகம், கோவா, ஜம்மு காஷ்மீர், ஹிமாச்சல், அருணாச்சல், பஞ்சாப், உத்தரகண்ட், டெல்லியில் தலா ஒருவரும் அமைச்சரவையில் அங்கம் வகிக்கிறாங்க. அமைச்சரவையில் இடம்பெற்ற 36 இணை அமைச்சர்கள். இதே போல புதிய அமைச்சரவையில் எல் முருகன், நடிகர் சுரேஷ் கோபி உள்ளிட்ட 36 இணை அமைச்சர்கள் பங்கேற்றிருக்காங்க. ஜார்ஜ் சூரியன், ரக்ஸனா கட்சே, பபித்ரா மார்க்கெட்ரேடா, சுகந்தா மஜும்தார், அஜய் தம்தா, பண்டி சஞ்ச்குமார், டோக்கன் சாஹூ, கமலேஷ் பாஸ்வான், பகீரத் சிங், சதீஷ் தாஸ், ராஜ்பூஷன் சௌத்ரி, பூபதி ராஜ், சீனிவாஸ், ஜெயந்தி ராய் உள்ளிட்டோர் இடம்பெற்றிருக்காங்க. 7 பெண்களுக்கும் இடமளிக்கப்பட்டிருக்கு. பிரதமர் மோடியின் புதிய அமைச்சரவையில் நிர்மலா சீதாராமன் உள்ளிட்ட 7 பெண்களுக்கு மத்திய அமைச்சர் பதவி கொடுக்கப்பட்டிருக்கு. அதில் ரக்ஷா கதேஜா மகாராஷ்டிரா, அன்னபூர்ணா தேவி ஜார்க்கண்ட், ஷோபா கரண்ட்லாஜே கர்நாடகா, சாவித்ரி தாக்கூர் மத்திய பிரதேசம், அனுப்பிரியா பட்டேல் உத்தரப்பிரதேசம், நிபுபென் பாம்பினியா குஜராத் உள்ளிட்டோர் இடம்பெற்றிருக்காங்க. மாபியின் நீண்ட கால முதல்வர் மத்திய அமைச்சராக இருக்கார். மத்திய பிரதேச மாநிலத்தில் 16.5 ஆண்டுகளாக முதல்வராக இருந்த சிவராஜ் சிங் சௌஹான் தற்போது முதல் முறையாக மத்திய அமைச்சராக இருக்கார். மாபியில் பாஜக சார்பில் அதிக கால முதல்வராக இருந்தவர் என்ற பெருமையை பெற்றவர் அவர்தான். 1991 முதல் 2006 வரைக்கும் தொடர்ச்சியாக 5 முறை எம்பியாகவும் இருந்திருக்கார். அதன் பின் மாபி முதல்வராக பதவி வகித்த அவர் சமீபத்தில் முடிந்த மக்களவை தேர்தலில் வெற்றி பெற்று 6வது முறையாக எம்பி ஆகியிருக்காரு அப்படிங்கிறதும்
குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம் அப்படின்னு நான் சொல்லணும். பிரதமர் மோடியின் 3வது அமைச்சரவையில் மொத்தம் 72 அமைச்சர்கள் இடம்பெறுகிறார்கள். இதில் 27 பேர் ஓபிசி வகுப்பினர், 10 பேர் பட்டியலின வகுப்பினர், 5 பேர் பட்டியலின பழங்குடியினர், 5 பேர் சிறுபான்மையினர் வகுப்பினர் இருக்காங்க. முந்தைய 2 அமைச்சரவை போல இந்த அமைச்சரவையும் பல்திறப்பட்ட பன்முகமான உறுப்பினர்களை கொண்ட அமைச்சரவையை மோடி அமைத்திருக்கார். இதில் தமிழ்நாட்டைச் சேர்ந்த எல் முருகன் அமைச்சராக பதவியேற்கிறார். அது மட்டும் இல்லாமல் இந்த பதவியேற்பு விழாவில் பார்த்தீங்க அப்படின்னா 9000த்திற்கும் மேற்பட்டோர் அரசு அதிகாரிகள் உள்பட முக்கிய பிரமுகர்கள் அனைவருமே இந்த விழாவில் கலந்து கொண்டிருக்காங்க.